பிரியன், எது உண்மை? இல்லை, அதாவது மாணிக் தாக்கூர் பேசுகிறதோ இல்லை மற்றவர்கள்லாம் பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறதோ ட்வீட்டு போடுறதோ இந்த விஷயங்கள்லாம் மேலிடத்துக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாத நடக்குதான்றது முக்கியமான விஷயம். இவங்க போடுறதெல்லாம் உலகம் பார்க்காதையா இருக்குது. ராகுல் காந்தி அதை பார்க்க தானே செய்கிறாரு, அந்த ட்வீட்டெலாம் பார்க்க தானே செய்கிறாரு. அப்போ அவருக்கு தமிழ்நாட்டில் கூட்டணியை இன்டாக்டாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கும் தானே இருக்கும். இப்போ ஏன் இது மாதிரிலாம் ட்விட்டு போட்டுருக்கீங்க? குழு போட்டிருக்காங்க, அவங்க குழு 22ஆம் போட போகிறாங்க. போன 21 தேர்தலில் குழு February 27 28 போட்டாங்க, April 2 எலெக்ஷனுக்கு. இந்த வாட்டி என்ன அவசரம்? நீங்கள் 70 நாளைக்கு முன்னாடி போட்டிங்கன்னா திமுக போடணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ட்விட்டு போடும்போது நீங்கள் குழுவில் பேசிக்கலாம். திமுகவுடைய பார்வை என்ன இருக்குன்னா எதாக இருந்தாலும் குழுவில் பேசுங்க அப்படின்றாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியில் ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க, சீட்டுக்கும் அழுத்தம் கொடுக்குறாங்க, பவர் ஷேரிங்க்கும் கொடுக்குறாங்க. அது கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுன்னு நேற்று அவர் சொல்லிட்டாரு. கூட்டணி ஆட்சி அவர் ஒத்து வராதுன்னா திமுக பார்வையில்னு சொல்கிறார். அவரோட கடந்த கால அனுபவங்களில் சார் சொன்ன மாதிரி 2011 119 சீட்டில் தான் போட்டி போட்டாங்க. 1980 பாதிக்கு பாதி போட்டி போட்டாங்க. அதில் பிரச்சனைகள்லாம் வந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி அதில் ஒரு பிரச்சனை அது கவுந்து அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நடந்ததுன்னா இந்த நமக்கு தெரிஞ்ச ஒன்றும் நடக்கலை. அது ராஜாஜி கவர்மெண்ட்டுக்கு முதல்ல போக வேண்டியிருக்கும். அது ரொம்ப ஓல்டு. அது அதனால் நம்ம நிலைகளில் அது ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ கர்நாடகாவில் குமாரசாமியை சேர்க்குறாங்க, வேற ஒரு இடத்துல சேர்க்குறாங்க, இல்லை மகாராஷ்டிராவில் கூட்டணி கவர்மெண்ட் நடக்குது, அங்கே பிரச்சனைகள் வருது. அது மாதிரிலாம் இங்கே நடக்குதுன்னா அது மாதிரி நடக்கலை. அப்போ கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுன்னு சொன்னதுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருக்கா, சாட்சி இருக்கான்னா இல்லை. ஆனால் திமுக என்ன நினைக்கிறேன்னா அந்த மாதிரியான ஒரு ஆட்சி நடத்தினா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு அவங்க உறுதியாக நம்புகிறாங்க. அதிமுகவும் தான் சொல்லுது. அதிமுகவும் கூட்டணி ஆட்சி கிடையாது, என்டிஏ கூட்டணி ஆட்சி கிடையாது, அதிமுக ஆட்சி தான், தனித்த ஆட்சி தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் தினகரன் என்ன சொல்கிறாரு, கூட்டணி தேமுதிக என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு அவர் சொல்கிறார். எல்லாமே அன்புமணி கூட பல தடவை சொல்லியிருக்காரு. நாளைக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னா திராவிட கட்சியோட அடிப்படை கொள்கையே மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி தானே. இது தேசிய கட்சியே இல்லை. நீங்கள் அதுக்கு கூட்டணி ஆட்சி வேறு, கூட்டணி அப்படி ஒரு பார்வை இருக்குல்ல. இல்லை, கூட்டாட்சி வேறு, கூட்டணி ஆட்சி வேறு, கோயலிஷன் கவர்மெண்ட் வேறு, ஃபெடரலிசம் வேறு. தெர் இஸ் அ டிஃபரன்ஸ். அது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அதனால் அதை நீங்கள் குழப்பிக்காதீங்க, வேண்டாம். அது என்டையர்லி வேறு விஷயம் ஆக்சுவலாக. ஸோ ஒரு கூட்டணி ஆட்சி, கோயலிஷன் கவர்மெண்ட்ன்றது தமிழ்நாட்டில் இல்லை. அதனால் அதை வச்சு நம்ம பேச முடியாது ஆக்சுவலாக. சரி, ரெண்டாவது நேற்று அவர் கேள்வி கேட்குறாங்க, யார் சீஃப் மினிஸ்டர் கேள்வி கேட்குறாங்க. அவர் ஷேரிங் அப் அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு. அவர் எடப்பாடி மாதிரி அவரும் சொல்லியிருக்கலாம், எங்கள் கூட்டணியில் யாருமே ஷேரிங் அப் அவர் கேட்குறது இல்லைன்ட்டு. ஆனால் அங்கே தான் கேட்குறாங்க. அதை அவர் இன்னும் இன்டெலிஜென்ட்டாக அவ்வளோ பெரிய பொய்யை சொல்கிறார் கூட்டத்தில். எங்களை யாரும் கேட்டது இல்லைன்ட்டு ஓப்பனாக தினகரெல்லாம் சொல்கிறார் கூட்டணி ஆட்சி தான்ட்டு. ரெட்டை இன்ஜின் கவர்மெண்ட் என்டிஏ சர்க்கார்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டு போகிறார். அப்போனா என்ன அர்த்தம் அதுக்கு? ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு, கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஊற்றுறது. இவர் என்ன சொல்லியிருக்கலாம், ஆக்சுவலாக எங்கிட்ட யாருமே ஷேரிங் அப் அவரை பற்றி எங்கிட்ட யாரும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தால் ஒன்றுமே பிரச்சனை இருந்திருக்காது. அது சொல்லாதது மட்டும் இல்லை, அது கூட்டணியை பழக்க சதி நடக்க. இவங்கெல்லாம் இந்த சின்ன குட்டி தேவதைகளெல்லாம் கணக்கில் ஏன் எடுத்துட்டீங்க? இந்த உங்களுக்கு ராகுல் காந்தி நேரடியாக பேசினாரா? அப்போ நீங்கள் பேசினது நான் ஒன்று ஊகிக்கிறேன். ராகுல் காந்தி உங்கள்கிட்ட நேரடியாக ஷேரிங் அப் அவரை பற்றி பேசியிருக்கார், இல்லை அதிகமான சீட்டுகளை பற்றி பேசியிருக்கார். அதோட எதிரொலியாக தான் நீங்கள் இந்தியா கட்டுடைய கான்க்ளேவில் நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லலாம்ல. அப்போது அந்த இடத்துல ரொம்ப 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 நிதானமாகவும் பொறுமையாகவும் இந்த விஷயங்களை கையாண்டு வந்த ஸ்டாலின் நேற்று அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அதை ஈஸியாக சுலபமாக அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். எங்கிட்ட யாரும் அதை பற்றி பேசினது, ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எப்படி பேசிட்டு போனார் பாருங்க. அது மாதிரி இவரும் எங்கிட்ட யாரும் ஷேரிங் அப் அவரை பற்றி பேசினது இல்லைங்க. அது வரும்போது பார்த்துக்கலாம். யாராவது என்கிட்ட பேசினா நான் அதை பற்றி பார்த்துப்பேன். இப்போ அதை பற்றின கேள்வியே வரலன்னு சொல்லிட்டு போயிருந்தா மாணிக் தாக்கூர், இவங்களை பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்களை பற்றிலாம் அவர் கவலையே படலன்னு நினச்சிட்டு போயிருக்கலாம். அது ஒரு ஓப்பன் எண்டடாக இருக்காதா? இப்போ க்ளோஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு. க்ளோஸ் பண்ணுறது இல்லைங்க. அது க்ளோஸ் பண்ணுறது ஒரு யுக்தி, அதை கண்டுக்காத போகிறது இன்னொரு யுக்தி. நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் தான் ட்விட் நிறைய வந்துருக்கு. எல்லாம் க்ளோஸ் ஆச்சா? இவரோட தன்னோட அத்தாரிட்டியை நிரூபிக்கிறதுக்காக ஃபுல் ஸ்டாப் வைக்க விரும்பி அத்தாரிட்டியை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. குழு எதுக்கு போட்டிருக்கீங்க? அந்த குழு வரும்போது சொல்லிட்டு போங்க, வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஷேரிங் அப் அவர். சார், காங்கிரஸ் தன்னை பலப்படுத்திக் கொள்ளலை, அது அதிக சீட்டு கேட்குது, ஷேரிங் அப் பவர் கேட்குது. உங்களுக்கு என்ன இருக்குது? கடந்த 10 வருஷத்தில் நீங்கள் பண்ண ஆக்டிவிட்டி என்ன? எவ்வளோ பேர் சேர்த்துருக்கீங்க? எத்தனை போராட்டம் நடத்திருக்கீங்க? எத்தனை மாநாடு போட்டிருக்கீங்க? திமுக 2 மகளிர் மாநாடு, 2 இளைஞர் மாநாடு, வாக்குச்சாவடி முகவர் மாநாடு, அவங்க பாட்டு இறங்கி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதில் சொல்லலை. கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துப்பீங்களா அப்படின்றத அந்த இடத்துல கேள்வியா இருக்குது. அதுக்கு கிடையாது. தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு ஸ்டேட்மென்ட் பதிலா இல்லையே. கேள்வியே இங்கே ரைஸ் ஆகலை. உங்கள் கேள்விக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு போகலாமே சார். ஒரு அரசியல்வாதிக்கு பல விதங்களில் பதில் சொல்லலாம். பொறுமையாக இருந்த ஸ்டாலின் அந்த இடத்துல கொஞ்சம் அந்த ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு பண்ணியிருக்காரு, ட்ரை பண்ணியிருக்காரு. காங்கிரஸ் கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா அதை அவாய்ட் பண்ணி போயிருக்கலாம். இல்லை ஆனா இது டைரக்டான क्वेश्चन கிடையாது. இல்லை தேவப்பிரியன், நான் சொல்றதை கேளுங்க. ராகுல் காந்தி நேரடியாக அவர்கிட்ட கேட்டிருந்தா அவர் அந்த பதிலை இதன் மூலமாக கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி குட்டி தேவதைகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
அதை கடந்து போயிருக்கலாம், குழுவில் வரும்போது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ரெண்டாவது வந்து அவர் கடந்த கால அனுபவங்களை மனசில் வச்சு கூட சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் எதுவுமே வந்து அவர் சொல்ல வேண்டிய. எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்க. இப்ப அந்த செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, காங்கிரஸுக்கு ஆட்சி அதிகாரத்தில் நீங்க பங்கு கொடுப்பீங்களான்னு கேட்டிருந்தா அதுக்கு வேற பதில், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு வேற பதில். இது இரண்டாவது கேள்விக்கு தான் பதில் சொல்லியிருக்காரு முதலமைச்சர். இதுக்கு காங்கிரஸ் நேரடியாக எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கேள்விக்கும் எல்லா அரசியல்வாதிகளும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சார். விஜய் பேசிட்டே இருக்காரா, யாரையாவது பாக்குறாரா? நம்ம என்னெல்லாம் கமெண்ட் பேசிட்டு இருக்கோம், அதை பத்தி அவரோட பேச்சுக்கெல்லாம் என்னவா இன்ஃபுளுன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால நேற்று ஸ்டாலின் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் என்பது என் கருத்து. அவர் நினைச்ச மாதிரி விஷயம் க்ளோஸ் ஆச்சா? க்ளோஸ் ஆகலைல்ல, அதுக்கப்புறம் தான் இன்னும் மேலே வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல அவர் புதுசாக வச்சுருக்கலாம். மேலிடம் வந்து திமுகவோட கூட்டணியை தொடர்றதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. காரணம் வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து பாஜகவை எதிர்க்கிறதுக்கு இந்த இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்க வேண்டிய அவசியம், அதுவும் இன்னைக்கு சூழலில் ரொம்ப அதிகமாக இருக்குது. வந்தே மாதரம் போன்ற விஷயங்கள்லாம் வரும்போது பார்க்கும்போது மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரியான விஷயங்கள், மக்களை பிரிக்கிற மாதிரியான விஷயங்கள் இங்கே நிறையா பண்ணுறாங்கன்ற போது இந்த கூட்டணின்னு வலிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது காங்கிரஸும் உணரும். அது உணரலைன்னா அது நாட்டோடைய தூரதிருஷ்டம். அவங்க உணருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க உணரும் போது நிச்சயமாக திமுகவுடையோ சிபிஎம்முடையோ சிபிஐயோடையோ மதிமுகவுடையோ விடுதலை சிறுத்தைகளோடய தான் தமிழ்நாட்டில் அவங்க இருக்க முடியும். இதை விட்டு தாண்டி போக முடியாது. இந்த விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்கும்போது நேற்று வந்து அவர் ஸ்ரீஎம் வந்து கொஞ்சம் தடுமாறிட்டாரோன்னு தான் என்னோட கருத்து. அது பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமைதியாக அதை கடந்து போயிருக்கலாம். எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சார். ரெண்டாவது வந்து மாணிக் தாக்கூர் கேட்குற 2006 நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். என்ன தப்பு பண்ணிட்டீங்க? போய் சோனியா காந்தி போய் கேளுங்க, ஏன் தப்பு பண்ணீங்கன்ட்டு. ஏன் இங்கே வந்து பேசுறீங்க? ஏன் இங்கே ட்விட்டு போடுறீங்க? அவங்க சோனியா காந்தி அவர் சொல்றாரு, கிரிட்டிசைஸ் பண்றாரு, சோனியா காந்தி தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. அப்போ அங்கே போய் அவங்க கிட்ட கேட்க வேண்டியது தானே, இங்கே வந்து கேட்குறீங்க. ஸோ நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த பிரச்சனைகள் வந்து அமைதியாக கையாண்ட ஸ்டாலின் அவர்கள் நேற்று வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இதாகிட்டார் சார். அதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அவர் நினைச்சு கூட இந்த விஷயத்தை வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியலன்றதான் இங்கே முக்கியமான விஷயம் சார். திரு ராமசாமி ஐயப்பன், இப்போ அமித்ஷாவுடைய வருகை அதிமுக என்டிஏ கூட்டணியை மேலும் வலுப்படுத்துமா, இல்ல குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அதை வேகப்படுத்துமா? பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். முதல்ல வந்து காங்கிரஸ் தலைவர்கள் வந்து கிரீஷ் சோடங்கர் இவரெல்லாம் என்ன பொறுப்புல இருக்காங்க அப்படின்ற ஒரு தெளிவு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர் வந்து ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியோட ஆல் இண்டியா கமிட்டியோட உறுப்பினர். அது இல்லாம அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாளராக இருக்காங்க. லீட் நெகோசியேட்டரா ஒரு காலத்துல போட்டிருந்தாங்க. அப்போ அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் வந்து அதற்கான வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்க வேண்டியது அந்த பொறுப்புல இருந்து. அதனால செல்வ பெருந்தகை அவர்கள் மட்டும் பேசுவது மட்டும்தான் அப்படின்னா அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்க தேவையில்லை, அவர்களுக்கான அமைப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல இருவேறு பொறுப்புகள் அவரை போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு சீனியர் நெகோசியேட்டரா ஒருத்தர் போட்டாங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒன்னும் மதிப்பு கொடுத்து ஒரு மீட்டிங் கூட கொடுக்காம திமுக இருக்கிறது. கூட்டணிக்குள்ள அந்த மாதிரி ஒரு பரஸ்பரம் தான் இருக்கு அப்படின்ற ஒரு பொசிஷன். அவர் மீட்டிங்க்கு கேட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டு 2 முறை அது தவறியும் போய்விட்டது அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது.